வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிஜிடிஆர்பி பெய்டு டெஸ்ட் சீரீஸ்க்கு வச்சுருந்தோம். அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு கொஷினில் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கொஷின் என்ன, அதற்கான டீட்டெயில் சொல்யூஷன் பார்ப்போம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. சரியா, பார்க்கலாமா? இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து வெக்டார் இன்டெக்ரல்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், சிம்பிளி தான். அது என்னென்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 38ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given f vector is equal to 3xy vector minus y squared j vector, the value of the integral c means curvature, that is line integral f dot dr, where c is the curve in the xy plane. The plane கொடுத்துட்டாங்க y is equal to 2x square from 0,0 to 1,2 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த வெக்டார் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இந்த வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. இதுதாங்க நம்ம கேட்டிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிளேன் வந்து கொடுத்துட்டாங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேனில் தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் நம்ம பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு கிவன் வெக்டார் எஃப் வெக்டார் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 3xy i வெக்டார் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஜே வெக்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ கர்வேச்சர் சி ஈக்குவல் டு f dot dr equal to, ஃப்ரெண்ட்ஸ் இந்த f அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த dr வேல்யூ வேணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் dr r அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா equal to xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இதில் நமக்கு dr வேணும் அப்படின்னு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதுமானது. தட் இஸ் dxi வெக்டார் dyj வெக்டார் ப்ளஸ் dzk வெக்டார். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம கொஷினில் வந்து dr அப்படிங்கிறது வந்து xy பிளேன் கொடுத்ததுனால வந்து பிளேன் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டாங்க. therefore dr ஈக்குவல் டு dxi வெக்டார் ப்ளஸ் dyj வெக்டார். ரைட்டா? ரைட். xy பிளேன் கொடுத்துருக்கனால நம்ம xy எடுத்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ therefore f நம்ம கொடுத்துட்டாங்க 3y வெக்டார் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டார் and then டாட் dr கொடுத்தாங்க dxi வெக்டார் ப்ளஸ் dyj வெக்டார் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இன்டெக்ரல் வேறு இருக்குல்ல, இன்டெக்ரல் விட்டக்கூட. ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்டெக்ரல் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் இருக்குது. நம்ம கடைசியாக வந்து லிமிட்டை போட்டுக்கலாம். அப்போ therefore இன்டெக்ரல் 3y டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், i டாட் i ஈக்குவல் டு சேம் வேல்யூ, தட் இஸ் 1 3y dx மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் இதையும் இங்கே அதாவது 3y டிஒய் அப்படி போடலாம். ஆனால் இங்கே ஜே வெக்டார் இருக்குது, ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் வந்து நமக்கு 0 ஆயிரும். ரைட்டா? அது வந்து வராது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் நமக்கு வேல்யூ வேணும். நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது x1 y1 x2 y2 கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். நமக்கு வந்து பிளேன் வந்து கொடுத்துட்டாங்க. பிளேன் y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ஒன்று ஒய்யாக மாற்றணும், இல்லைனா எக்ஸாக மாற்றணும். நமக்கு எதாவது நம்ம வந்து ஒன்றை மாற்றினா போதுமானது. நான் வந்து எக்ஸாக மாற்றிக்கிறேன். therefore y வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ dy வேணும். அப்போ dy ஈக்குவல் டு 4x dx அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? சரி, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ therefore இன்டெக்ரல் அது லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். therefore இந்த இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரியா? ரைட். அப்போ 0 to 1, அப்போ லிமிட் வந்து 0 to 1 3 ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 2x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2x ஸ்கொயர் dx, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஒய் வந்து 2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் தான் வேணும். அப்போ 4x⁴. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன இருக்குது, x⁴ தானே. ஏன்னா dy தான். ஓகே dy இருக்குது. நமக்கு ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக வந்து 4x⁴ போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயர்டு dy வந்து பார்த்திங்கன்னா 4x dx. அவ்வளோதான். இதுவும் பார்த்திங்கன்னா லிமிட்டு 0 to 1 தான். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்போ இன்டெகிரல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டுமா நான் 0 to 1. அப்போ 6x ஸ்கொயர் dx மைனஸ் இன்டெக்ரல் 0 to 1 4 16 x⁵ dx. ரைட்டா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க. அப்போ 6x³ டிவைடட் பை 3 லிமிட் 0 to 1 மைனஸ் 16 x⁴ 6
டிவைடட் பை 6 லிமிட் 0 to 1. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 3 3 2 3 6. அப்போ therefore 2x³ லிமிட் வந்து 0 to 1 மைனஸ் இது வந்து 2 6 8 2 16. அப்போ 8 டிவைடட் பை 3 x⁻6 லிமிட் வந்து 0 to 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் இதோட லிமிட்டை மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. அப்போ 2x³ மைனஸ் அதாவது 2 மட்டும் தான் வரும். ஏன்னா ஒன்று நம்ம எத்தனை தடவை நம்ம போட்டாலும் ஒன்று தான் வரும். therefore மைனஸ் 8/3 இதுவும் அதே தான் வரும். சரிங்களா? அப்போ இதுலேயும் அதே தான். அப்போ ஈக்குவல் டு 3 வந்து காமனாக வச்சுக்கிறோம். அப்போ வந்து இது மேலே மல்டிப்ளை பண்ணால் 23 6 மைனஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணின மாதிரி தெரியுது. 2 6 பார்ப்போம். மைனஸ் 8 இருக்குது. அப்போ 8ல் 2 மைனஸ் 2/3 ஓகேவா? மைனஸ் 2/3 ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் 3xy இருக்குது. நான் வந்து எக்ஸு போட மாட்டேன். அப்போ இங்கே ஒரு எக்ஸு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸு சேர்த்துக்கோங்க. ஒய்எக்ஸ்ன்னு இருக்குதா? அப்போ இங்கே ஒரு எக்ஸ் போதும். x³ வரும். அப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா x⁻4 டிவைட் பை 4 வரும் ரைட்டா? அப்போ இந்த டேர்ம் வந்து வராது. அப்போ என்ன வரும் அப்படின்னா x⁻6 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6x³ அந்த இடத்துல இந்த வந்து க்யூப் வரும்ண்ணே. அப்போ x³ டிவைட் பை x³ dx வரும்ண்ணே. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ 6x⁻4 டிவைட் பை 4 ரைட்டா? அப்போ 2 4 2 6. அப்போ 3x⁻4 டிவைட் பை 2 வரும் ரைட்டா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3/2 மைனஸ் 8/3 அப்படின்னு வரும் ரைட்டா? இப்போ காமன் எடுங்க. 2 6 அப்போ 3 9 ஓகேவா? இது மேலே கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் 2 16 ரைட்டா? அப்போ மைனஸ் 7/6 ரைட்டா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன் ரைட்டா? ரைட்.